பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. கவனியுங்கள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் மனிதர்கள் மீது வைத்த அன்பு மாறாதது என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், முழு மனுக்குலமும் தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய கட்டளையை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தபோது கூட தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் மனுகுலத்தை மீட்கக்கூடிய ஒரு பிரதானமான அன்பை மனிதர்கள் மேல் வைத்திருக்கிறார். அந்த அன்பின் அடிப்படையில் தான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் ஒரு ஈவாக மனுக்குலத்திற்கு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனை பரிசாக கொடுத்தார், ஈவாக கொடுத்தார். ஏன் கொடுத்தாராம்? கெட்டு போறவர்களை ரட்சிக்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கிறோம், கெட்டு போறவர்களை ரட்சிக்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போனதை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிதாவாலே. அதை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை தந்தருளினார் என்று வேதம் கூறுகிறபடி அவர் எப்படி தந்தருளப்பட்டார், எப்படி கொடுக்கப்பட்டார்? இந்த உலகத்திற்கு இயேசு தந்தருளிருக்கப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திற்கு இயேசு கொடுக்கப்பட்ட விதம் எப்படி, யாரால் கொடுக்கப்பட்டது? இந்த உலகத்திற்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் தந்தருளினாலும் அதற்கு சில மனிதர்கள் அவருக்கு தேவையாக இருந்தது. மனுகுலத்தை மீட்க, மனுகுலத்தின் மீட்புக்காக மனிதர்கள் தேவையாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இந்த மனுகுலத்தை மீட்க இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினாலும் அவரை மனிதர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மனிதர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற போது, அவர்களை இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் அவர் பயன்படுத்தின மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தேவனுக்கு இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில கெட்டுப்போன காரியங்களை அவர் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக ஏதுவாக சரி செய்ய முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தருள 2 நபர் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள்தான் யோசேப்பும் மரியாளும். எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து
ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் தோன்றினார் என்பது மட்டும்தான். ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் தோன்றப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து எல்லாரும் அறிந்திருந்தாலும் அந்த கன்னி மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அது நம்ம அதை பற்றி நம்ம சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், பட் ஆனால் எந்த சூழ்நிலையில் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை தந்தருள்வதற்கு அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார், அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பரிசுத்தமாய் மரியாள் பெற்றெடுத்தார்கள், கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்களேன், நல்லா தெரியும், மரியாள் ஒரு கன்னிப்பெண். ஆனாலும் யோசேப்புக்கு நிச்சயமாக்கப்பட்ட ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வாலிப பெண். யோசேப்புக்கு நிச்சயமாக்கப்பட்டது ஒரு யோசேப்பினுடைய மனைவி என்று கூட சொல்லலாம். அந்த நிச்சயத்தத்தை ரத்து செய்யப்படுவதற்கு திருமணம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தருளப்படுவதற்கு ஒரு குடும்பம் அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தை தான் தேவன் அவர் எடுக்கிறார். முதலாவது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை படைக்கும் போது அவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஒரு குடும்பம், 2 பேர் சேர்ந்தால் ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒரு குடும்பம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் தருவதற்கு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் யோசேப்பும் மரியாளும். இந்த மரியாள் உங்களுக்கு தெரியும், வாலிப பெண். ஆனால் தேவதூதன் திடீர் என்று வந்து தோன்றி மரியாளை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய கிருபை மேல் இருக்குது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போற, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்றான். உடனே மரியாளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும். ஏன்னா மரியாளுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மரியாள் ஒரு கன்னி பெண், வாலிப பெண், தன் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண். இப்போ யோசேப்பை திருமணம் செய்து கொள்வதற்கு அவள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்திருப்பாள். அவளுடைய ஆசையெல்லாம், மனதில் எண்ணங்கள் எல்லாம் யோசேப்பை குறித்ததாக இருக்க வேண்டும், இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படிதான் வாலிப பெண்களை போய் திருமணம் செய்யக்கூடிய நிச்சயத்தம் பண்ண பெண்களை பார்த்து கேட்டோம்னு சொன்னால் அவங்க மனதில் நிறைய ஆசைகள் இருக்கும். இப்படி தான் இந்த மரியாளும் கூட சில ஆசைகளை மனதில் வளர்த்து கொண்டு, கனவுகளை மனதில் வைத்து கொண்டு இருந்திருப்பாள். அவளுடைய எண்ணங்கள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம் யோசேப்பை சேர்ந்ததாக, யோசேப்புக்கு எப்படி நாம் இருக்க வேண்டும், யோசேப்புக்கு என்னெல்லாம் பிடிக்க வேண்டும், யோசேப்போடு கூட நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை எவ்விதத்திலெல்லாம் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவள் சிந்தித்து கொண்டு பல ஆசைகளை உள்ள வளர்த்து கொண்டு இருப்பாள். ஆனால் தேவதூதன் வந்து அவளுடைய சிந்தனையில் இருந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா ஆசைகளையும் உடைக்கும்படியான ஒரு செய்தியை கொடுத்தான். சில நேரம் கூட நீங்கள் சில காரியங்களுக்கு எதிர்பார்த்து தன்னுடைய உள்ளத்தில் ஆசைகளை, எண்ணங்களை வளர்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது நடக்காத பட்சத்தில் உங்கள் உள்ளமே உடைந்து போய்விடும். நிறைய பேர் எதிர்பார்க்கறது நடக்காதனால தான் வெக்ஸ் ஆயிடுறாங்க வாழ்க்கையில். ஏன்னா எதிர்பார்க்கிறது திடீரென்று நடக்காமல் போவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க தவறிவிட்டு உடனே வெக்ஸ் ஆகிடுவாங்க பாருங்க. ஆனால் இந்த மரியாளும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். கவனிக்கிறீங்களா? எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் இடப்படும் போது தேவதூதன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறேன்னு. உடனே அவள் கேட்கிறா, இது எப்படி ஆகும், நான் இன்னும் புருஷனை அறியனே என்றாள். அதற்கு தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வந்து நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் போது, அப்படியானால் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. 28வது வசனத்திலிருந்து 56வது வசனங்கள் வரையிலும் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருக்கிறது.
மரியாளுடைய வாழ்க்கையில தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த விதம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க கூட சில நேரம் சிந்திக்கணும் பிரியமானவர்களே. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சில நேரம் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவார், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றுவார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று தேவன் சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும். பாருங்கள், மரியாளுடைய எதிர்பார்ப்பில் பிதாவின் சித்தம் நடைபெற வேண்டியதாக இருந்துச்சு. வாலிப பெண் சோர்ந்து போகவில்லை. ஐயோ, என் புருஷனுக்கு தெரிஞ்ச இது என்ன ஆகும், நான் திருமணத்துக்கு முன்னாகவே கர்ப்பவதி ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு கலக்கம், குழப்பம், பல காரியங்கள் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு வசனம் சொல்லுது, அவள் சிந்தித்து கொண்டிருந்தாலாம். தேவ தூதன் சொன்னபோது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தாள் மரியாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா அதை குறித்து சிந்திக்கணும். ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஏன் நம்ம இப்படி நினைச்சோம், இப்படி நடக்குது, ஒருவேளை மாறி நடந்தால் கர்த்தர் கைவிட்டாருன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டால் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்றும் நினைத்து விடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் கவனமாய் சிந்தித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அப்படி அர்ப்பணித்தாள். வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையானது தேவ சித்தத்திற்கு உள்ள இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள் உங்கள் மேலே வந்து நடந்தால் கூட பிதாவின் சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒன்று இல்லையா? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தந்தருளினதா என்று வேதத்தில் வாசித்தபடி மரியாள் அதற்கு தன் வாழ்க்கையை கொடுத்தார்கள். கர்ப்பவதி ஆகிவிட்டார்கள். இந்த கர்ப்பவதி ஆன பிறகு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசேப்புக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. யோசேப்புக்கு இந்த செய்தி தெரிய வந்தபோது யோசேப்பினுடைய உள்ளம் என்ன நினைத்திருக்கும்? மரியாள் ஒரு தேவ பக்தி உள்ள பெண் என்று சொல்லி நான் திருமணம் செய்ய நினைத்தேன். மரியாள் ஒரு அன்புள்ள ஒரு பெண் என்பது எனக்கு நல்லா தெரியும். அடக்கமும் ஒழுக்கமும் பரிசுத்தமுள்ள பெண் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ப முடியவில்லை. மரியாள் இப்பொழுது கர்ப்பவதி ஆகிவிட்டாள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோசேப்பு உள்ளத்தில் இப்படி ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். அவள் நல்லவள் தான், ஆனாலும் நம்ப முடியவில்லையே, இப்படி நடந்திருக்கிறதே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவள் நல்லவள் தான், ஆனாலும் ஏன் இப்படி நடந்து கொண்டாள்? அவள் நல்லவள் தான், இப்படி நடந்திருக்கிற காரணம் என்ன என்பது ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள வருதில்லை? நீங்க வேலை செய்கிற இடத்துல அவள் நல்லவள் தான், ஆனால் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியல. அவன் நல்லவன் தான், ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ஸோ இப்போ யோசேப்புக்கு ஒரு மிகப்பெரிய இடி விழுந்தது போல் இருக்கும் இந்த செய்தி கேட்ட பிறகு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் உங்க குடும்பத்தில் நடைபெற வேண்டும், உங்க வாழ்க்கையில் நடைபெறணும்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசைகளில் சில நேரம் மண்ணு விழுவது போல இருக்கும். என் ஆசையெல்லாம் மண்ணா போச்சு சொல்லுவாங்க. என் ஆசையெல்லாம் மண்ணா போச்சு, நான் இப்படி ஆசைப்பட்டேன், இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆசையெல்லாம் மண்ணா போச்சு. இது யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பில், அவளுடைய ஆசையில ஒரு மண்ணை போட்டது போல மனிதர்களுக்கு தெரிந்தாலும், ஆனால் மனிதர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு வாழ வேண்டும் என்பதை மரியாளுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இப்போ இந்த யோசேப்பு இந்த மரியாள் வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. தேவதூதன் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்துட்டு கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. 3 மாதம் அந்த கர்ப்ப நேரத்தில் எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. எலிசபெத்து கர்ப்பவதியா இருக்கிறாங்க. தேவதூதன் சொல்றான் மரியாள் கிட்ட, உன் இனத்தால இருக்கிற எலிசபெத் இது 6 மாதம் அவளுக்குன்னு சொல்லி.
கர்ப்பம் தரிச்சிருக்கிறாள். மழலை எனப்பட்டவள், அவளும் கர்ப்பம் தரிச்சு அவளை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் மரியாளுடைய அந்த வயிற்றிலையும் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்குது 3 மாதம். யோசேப்பு தன் மரியாளை பார்ப்பதற்கு மிகவும் ஒரு ஆசையாக இருந்திருப்பார். ஏன்னா நிச்சயம் ஆகப்பட்டது, மரியாளை பார்க்கணும், திருமணம் செய்யணும், பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் மரியாளோ எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே ஒரு 3 மாதம் அவங்க இருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ யோசேப்புக்கு தெரிய வருகிறது, இந்த மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். யோசேப்பால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நடக்கும்போது அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள மனம் சரி என்று சொல்லுமா? ஏற்றுக்கொள்ளுமா? இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்துவுக்காக எதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சில நேரம் எதிர்பார்த்தபடி நடக்காம போனா அப்படியே கூனி குறுகி போயிடுவாங்க. வாழ்க்கையே சூன்யமாயிட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் யோசேப்பு, அவன் யோசித்தான், மரியாள் ஒரு நல்ல பெண், அன்புள்ளவள், அவள் இப்படி தவறு செய்திருக்கவே மாட்டாள் என்ற ஒரு மனம் யோசேப்புக்குள்ள இருந்தாலும் ஒரு மனம் சொல்லுது, ஐயோ இப்படி பண்ணிவிட்டாளே, எப்படி நடந்திருக்குமோ, சந்தேகங்கள் எழும்பியிருக்கும். மரியாள் நல்லவளாக இருந்தாலும் யோசேப்பால் நம்ப முடியாத சூழ்நிலை தான் அங்கே இருக்கிறது. அதனால தான் மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு இப்படி நினைக்கிறார். வாழ்க்கையில் 19வது வசனம் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கவனிங்க பிரியமானவர்களே, யோசேப்பு இப்படி நினைத்து கொண்டிருக்கிறான், சிந்தித்து கொண்டிருக்கிறான். இப்போ யோசேப்புக்கு ஒரே போராட்டம், ஒரே மன உளைச்சல், ஒரே போராட்டம். ஐயோ, இத்தனை கனவுகளையும் சிதறடிக்க போட்டது போல ஒரு செய்தி அவனுக்கு வருது. அவன் கண்ட கனவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல ஒரு செய்தி. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இவளை அவமானப்படுத்தி விடக்கூடாது. இவளை நாமே அவமானப்படுத்தி விட்டால் நியாயபரமான சட்டத்தின்படி திருமணத்துக்கு நிச்சயமாக்கப்பட்ட பெண் வேறொருவனோடு உறவு கொண்டு கர்ப்பவதி ஆகிவிட்டால், அந்த உபாகமத்தில் மோசே கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தின் மூலமாய், நியாயபரமான சட்டத்தின் மூலமாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை மரியாள் யோசேப்பால் தள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லையா? பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பிறரை அவமானப்படுத்தக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிறரை மன்னிக்கிற மனம் உங்களுக்கு வேணும். சில உண்மைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில உண்மைகள் தெரியாமல் நீங்கள் சில காரியங்களை முடிவெடுக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. உண்மையை தேவன் அறிவார். உண்மை தேவனுக்கு முன்பாக மறைக்கப்பட முடியாது. உண்மையை தேவனுக்கு முன்பாக நீங்கள் மறைக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு முன்பாக உண்மையை மறைத்து பொய்யை கூட நீங்கள் பேசலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. கவனிங்க, கவனிங்க. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த வாலிபனுடைய எண்ணத்தை பாருங்கள். அவமானப்படுத்தக்கூடாது என்ற ஒரு மனம் வந்தது. ஏன்னா மரியாள் மீது அன்பு செலுத்தி விட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் யாரை அன்பு வைக்கிறீங்களோ, யார் மீது அன்பு காட்டுகிறீங்களோ, அவங்களை அவமானப்படுத்துவதற்கு உங்களுக்கு மனம் வரவே கூடாது. அதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். அதான் உண்மையான ஒரு காரியத்துக்கு அடையாளம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பு நேசத்திற்கு அடையாளம். இந்த யோசேப்பு அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்ற ஒரு யோசனையாக இருந்தான். தேவ தூதன்
இறங்கி சொப்பனத்தில் அவனுக்கு காணப்படுறான். யோசேப்பே, மரியாளை நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் வயிற்றில் உற்பத்தி ஆகியிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால உண்டானது. நீ சேர்த்துக்கொள்ள கவலைப்படாத என்று சொன்னபோது உடனே அவன் நித்திரை தெளிந்து எழுந்தானா. நித்திரை தெளிந்து எழுந்தான். வசனம் சொல்லுது, கவனிங்க, 24வது வசனம் வாசிக்கிறேன். மத்திய 1:24. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கவனிங்க, யோசேப்பு ஒரு தாவீதுடைய வம்சத்தில் சேர்ந்தவன். தாவீதுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், தச்ச வேலை பார்க்கிறவன். தச்ச வேலை, சிறு வயதிலிருந்தே தச்ச வேலை கற்றுக்கொண்டு தச்ச வேலையை பார்க்கிறவன். ஆனால் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொன்னபோது அதை எதிர்பேசவே இல்லை, அதை சந்தேகப்படவே இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்து, எழுந்து தன் மரியாளை அவன் சேர்த்து கொண்டான். அதுவரையும் மனதில் அவனுக்கு பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் சொன்ன பிறகு மரியாளை அவன் சேர்த்து கொண்டான். மரியாளை அவன் சேர்த்து கொள்ளாமல் இருந்திருந்தால், மரியாளை யோசேப்பு தள்ளிவிட்டு இருந்திருந்தால், மரியாள் கொல்லப்பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பாருங்கள், கொஞ்சம் கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசுவாரானால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நீதிமானாயிருந்த யோசேப்பு தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ தூதன் கொண்டு வந்து சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள், அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? ஒருவேளை இந்த வார்த்தை உங்கள் கனவுகளை சிதறடிக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் காண்கிற கனவுகளை விட அதிகமான நன்மைகளை கொண்டு வந்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதனால சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் மனதுக்கு சந்தோஷமான வார்த்தைகளாக இல்லாமல் இருந்தாலும், தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் கொடுக்கும்படிக்கு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான வழிகளை உங்களுக்கு தேவன் காண்பிக்கும்படி தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு வரும். இந்த யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான். உடனே மரியாளை சேர்த்து கொண்டான். இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். மரியாளை 3 மாத கர்ப்பமாக இருக்கும்போது அவன் சேர்த்து கொண்டிருந்தாலும் 10 மாதம் கழித்து மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து அவரை வளர்க்கும் வரையிலும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான், தொடாமல் இருந்தான், அவளோடு உறவு வைத்துக் கொள்ளாமல் இருந்தான். என்ன காரியம் பாருங்களேன், தன்னுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் யோசேப்பும் மரியாளும். தன்னுடைய வாழ்க்கையிலே வாலிபத்தை கட்டுப்படுத்தி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்களா? வாலிப நாட்களிலேயே மரியாள் யோசேப்பு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் பரிசாக இந்த உலகத்திற்கு இயேசு கொடுக்கப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு தந்தருளின ஈவை அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு பரிசுத்தமாய் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். எல்லாரும் பேசினார்கள் இயேசு கிறிஸ்துவை மரியாளுக்கும் யோசேப்புக்கு பிறந்த தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி. ஆனால் இல்லை, யூதர்கள் பேசினபடி அல்ல. அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கு பிறந்த குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். மரியாளும் யோசேப்பும் தியாகம் செய்து தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து தன்னுடைய சரீர உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தன் மனதிலே இப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கோட்டைகள் எல்லாம் இடித்து போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்து அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துக்கு இயேசுவை பரிசாக கொடுக்க முடியும்.
இயேசுவின் அன்பை இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். நீங்களும் உங்களுடைய சுயநலங்களை விட்டு, நம்முடைய சுய எண்ணங்களை விட்டு, சுயம் நம்ம எதிர்பார்த்த ஆசைகள் இது எல்லாம் விட்டு தேவன் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் அதை என் வாழ்க்கையில செய்யட்டும். இயேசு எனக்கு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறார் அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை மரியாள் பெற்றெடுக்கிற வரையிலும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். தன்னுடைய கனவுகளுக்கெல்லாம் கட்டுப்பாடை வைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு வைத்துக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, உங்கள் மனதில் தோன்றுகிற எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மனதில் தோன்றது எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நடைபெற வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, முழு மனுகுலமும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரு குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் முழு மனுகுலத்தையும் கெடுக்க செய்தது. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு வாலிப குடும்பம், இந்த உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, கெட்டு போறவர்களை ரட்சிப்பதற்காக இயேசுவை இந்த உலகத்திற்கு அவர்கள் பரிசுத்தமாய் கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்கள் தேவனுடைய பாத்திரம், நீங்கள் தேவனுடைய நட்சத்திரம், நீங்கள் தேவனுடைய பாத்திரங்களாக நீங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய அன்பு சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பாத்திரங்கள். தேவனுடைய அன்பு எல்லா பாத்திரங்களையும் இன்றைக்கு ஊற்றப்படுவது இல்லை. ஒரு சில பாத்திரங்கள் மாத்திரமே தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவரை இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். இந்த யோசேப்பு மரியாளும் அதோடு மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை வளர்ப்பதற்கு அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்க வேண்டியதாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை முழுசும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமாக மரியாளும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏரோது ராஜா 2 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்ய நினைத்தான். ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொப்பனத்திலே அவனுக்கு வெளிப்படுத்தி தேவன் சீக்கிரமாய் பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய் என்று சொன்னார். இரவோடு இரவு மரியாளும் யோசேப்பின் பிள்ளைகளை தூக்கி கொண்டு எகிப்துக்கு சென்றார்கள். ஆமாம், ஏரோது மரிக்கும் வரையில் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். ஏரோது மரித்து போனான். பிள்ளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது திரும்ப வந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த யோசேப்பு மரியாள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பாடமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். யோசேப்பு மரியாளை போல கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வர வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். எந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறானோ அவன் இயேசுவின் அன்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அந்த அன்பு ஒருபோதும் உங்களை கைவிடாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் உங்களை தூர தள்ளாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அந்த அன்பிற்கு இணங்கி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பிதாவாகிய தேவன் தந்தர்லினார், கிஃப்டா கொடுத்தார், ஈவா கொடுத்தார். சரிங்களா? முழு உலகத்துக்கும் கொடுத்தார். எந்த மனிதனும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சார். எந்த மனிதன் ஆமென் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகவே மாட்டான். கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய அவர் தந்தர்லி உலகத்தில் அன்பை கூர்ந்தார். யோசேப்பு மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீங்களா? எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக கொடுப்பீங்களா? ஜெபிக்கலாமா? அதுதான் மிகுந்த சிறந்த கிறிஸ்மஸ் ஆக இருக்கும் இல்லையா? அதுதான் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கும். யோசேப்பு மரியாளும் வாலிபர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆமாம், 100% அவங்க கீழ்ப்படிந்தாங்க. பிரியமானவர்களே, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்களும் அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்பில் ஒரு மாற்றம் வந்தாலும், உங்கள் திட்டங்கள் மாறுதலாய் முடிந்தாலும் கர்த்தர் மாறாதவர். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்க வல்லமுள்ளவர். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்.
ஆமாண்டவரே, ஓ தேங்க்யூ. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பை போல, மரியாளை போல தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு நேராக வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. அவருடைய எதிர்பார்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது ஆசீர்வாதத்திற்காக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.